दिल लगी कि तेरे दिल को दिल लगी न लगे, दिल लगी कि तेरे दिल को दिल लगी न लगे. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூட பர்ஃபெக்டான சைட் டிஷ். ஃபஸ்ட்டு பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊறட்டும். இப்போ பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயமும் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி, நல்ல பழந்தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பல்லு போல் பூண்டு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா இல்லாததுனால காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கலந்துருக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதும் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், நல்லா கொதித்து இந்த மாதிரி கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு இந்த பன்னீர் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து போட்டோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ப்ராசஸ் பண்ணேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். 3 நிமிஷம் கொதிச்சா போதும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெட்டி இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பட்டர் மேலே வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் தானே அதிகமாக இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.